Hi friends, welcome to Hussein's Brief. நம்ம XUVல AC கம்ப்ரஸர் கெட்டு போயிடுச்சு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ண தான் போயிட்டுருக்கேன். இந்த வீடியோவில் AC கம்ப்ரஸர் ஃபிக்ஸ் பண்ணுறதுல இருந்து அதுக்காக டைம் கன்சம்ஷன் அண்ட் அதுக்கான காஸ்ட் எல்லாமே நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நம்ம ஒர்க் ஷாப் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்ம மாற்ற போகிற ஏசி கம்ப்ரஸர். இது வந்து மஹிந்திரா பிராண்ட் கம்ப்ரஸர் கிடையாது, ஹெனான் அப்படின்ற ஒரு பிராண்ட் கம்ப்ரஸர். இது வாங்க ரீசன் என்ன அப்படின்னா, மஹிந்திரா பிராண்ட் கம்ப்ரஸர் 35,000 ஆகுது. இன்னொன்று வந்து அவைலபிலிட்டியும் ஒரு 10 days ஆகும்னு சொன்னாங்க. இப்போ சம்மர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஏசி இல்லாமல் ஓட்ட முடியல. ஏசியோட கூலிங் இப்போ ரீசன்ட் டேஸில் கம்மியாக இருக்குன்ட்டு பக்கத்தில் இருக்க டெக்னீஷியன்ட்ட கேட்கும்போது அவர் உங்கள் கம்ப்ரஸர் வந்து வீக் ஆகிடுச்சு சார், கம்ப்ரஸர் மாற்றிடுறது நல்லதுன்னு சொன்னாங்க. ரீசன் என்னென்னா, பம்பிங் குறைஞ்சிட்டாலே பிஸ்டன் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ பிஸ்டன் போன ஒரு கம்ப்ரஸர் ஓடும்போது உள்ள டெப்ரிஸ் ஃபார்ம் ஆகி அது ஃபுல்லாக பைப் வழியாக நம்ம காயிலை வந்து பஞ்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அது பஞ்சர் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம இப்போ பண்ணுற செலவுக்கு 100% அதிகமாக நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இமீடியட்டாக அதை மாற்று ப்ராசஸில் வந்துட்டோம். நம்ம வண்டி பெல்ட் டிரைவு, ஸோ அதனால் பெல்ட்டை கழட்டிட்டு பெல்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறாரு. ஸோ ஃபைனலி இதுதான் வந்து ஏசி கம்ப்ரஸர். ஸோ அதை கலட்டுறதுக்கு டோட்டலாக நம்ம கண்டென்சரு, நம்மளோட ரேடியேட்டரு, கூலண்ட் ஆயில் எல்லாத்தையும் வெளியே நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸில் நமக்கு கூலண்ட் ஒரு 2 லிட்டர் வரைக்கும் வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இப்போது ஏசியோட கம்ப்ரஸரை நம்ம கழட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இது கலட்டுறதுக்கு மொத்தமே 4 போல்ட்டு, அது போக 2 போல்ட்டு அந்த ஓஸில் இருக்குது. ஸோ இது கலட்டுறதுக்கு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பாட்டம் எல்லாத்தையும் கலட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு லொக்கேஷனில் இது மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம புது கம்ப்ரஸரை மாட்ட போகிறோம். ஸோ இந்த கம்ப்ரஸர் ப்ரீஃபில்டு ஆயிலோடு வருது. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, எங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு மாட்டினதுக்கப்புறமா இதுக்குள்ளே ஆயில் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க ஆயில் வருது அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன் யாருக்கும் வேணாம். இந்த கம்ப்ரஸரில் வந்து ப்ரீஃபில்டாகவே உள்ள ஆயில் இருக்குது. ஃபைனலி புது ஏசி கம்ப்ரஸர் மாட்டியாச்சு. இப்போ அகெயின் அசம்பிளிங் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பெல்ட் மாட்டுறாரு. அடுத்து நம்ம ரேடியேட்டர் அண்ட் கண்டென்சர் இது மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இது ரெண்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் எல்லா மெக்கானிக்கல் ஒர்க்கும் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓவராலாக எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏசி கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஏசி கேஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்லி வந்து நம்ம வண்டியில் ஏசி திருப்பியும் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் நான் 11 o'clock வந்தேன். நான் ரிட்டன் போகும்போது 8 o'clock ஆயிடுச்சு இங்கே ஒர்க் முடியும் போது. அதே மாதிரி காஸ்ட்டுன்னு பார்க்கும்போது எனக்கு டோட்டலாக வந்து இந்த கம்ப்ரஸரோட காஸ்ட்டு 23,000 ஆச்சு. அது போக லேபர் காஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு 6,500 ஆச்சு. ஹோப் இந்த போஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டேக் கேர், ஹேவ் அ குட் டே, பை.